இந்த வீடியோ தொகுப்பில் பிஜிடிஆர்பி எக்கனாமிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பிஜிடிஆர்பி எக்கனாமிக்ஸை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஓல்டு சிலபஸில் வந்து கிட்டத்தட்ட நிறையா யூனிட் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. பட் இந்த நியூ சிலபஸில் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு 10 யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 10 யூனிட்டுமே வந்து நமக்கு முக்கியமானது. ஸோ வரக்கூடிய நாட்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 21/3/2025 அன்னைய டேட்டில் +1ல் உள்ள ஃபஸ்ட்டு 3 லெசன் வந்து நம்ம டெஸ்ட் காண்டக்ட் பண்ண போகிறோம். நம்ம புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் இப்போ மைக்ரோ எக்கனாமிக்னா என்ன, மேக்ரோ எக்கனாமிக்னா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு யூனிட்டாக ஒரு யூனிட்டில் ஒரு 10 டாபிக் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 டாபிக் வந்து ஒரு டெஸ்ட்டு, அடுத்து 5 டாபிக் வந்து ஒரு டெஸ்ட்டு, இந்த 10 டாபிக்கும் சேர்த்து ஒரு ஃபுல் டெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம 1 by 1 வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். நீங்கள் எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் கூட ஒன்ஸ் அடிப்படையிலிருந்து நீங்கள் படிக்கும்போது மட்டும்தான் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக வைங்க. அதை விட்டுட்டு எனக்கு எல்லாமே தெரியும், நான் திருப்பி கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னா எக்ஸாமில் போயிட்டு பேனு முழிப்பீங்க, மார்க் எதுவுமே வராது, ஃபெயில் தான் வைங்க. ஸோ எக்கனாமிக்ஸை பொறுத்த மட்டும் பிவி நரசிம்ம ராவ் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ்க்கான பேஜ். ஸோ இந்த பேஜில் எல்லா டெஸ்ட்டுமே வந்து அப்டேட் ஆகும். மேஜர் டெஸ்ட்டு இந்த குரூப்பில் அப்டேட் ஆகும். சைக்காலஜி டெஸ்ட்டு கரண்ட் அஃபேர் ஜிகே வந்து பார்த்தீங்கன்னா காமனான குரூப்பில் வந்து அப்டேட் ஆகும். டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு நம்முடைய அகாடமி சார்பாக நியூ சிலபஸ் வைஸ் எல்லா பாடத்துக்குமே புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம காண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் பிஜிடிஆர்பி எக்கனாமிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பிஜிடிஆர்பி எக்கனாமிக்ஸை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஓல்டு சிலபஸில் வந்து கிட்டத்தட்ட நிறையா யூனிட் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. பட் இந்த நியூ சிலபஸில் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு 10 யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 10 யூனிட்டுமே வந்து நமக்கு முக்கியமானது. அதே மாதிரி ஒரு பாடத்தை நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா எடுத்த உடனே வந்து அதாவது சிலபஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிஜிடிஆர்பி படிக்க போகிறோம், அதனால் பிஜி புக்கு ப்ளஸ் ரெஃபரன்ஸ் புக்கு மட்டும் படித்தா போதும், அப்படி இல்லைனா பிஜி புக்கு மட்டும் படித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணாமல் அடிப்படையில் இருந்து நீங்கள் படித்தா மட்டும்தான் ஒரு எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஏன்னா நம்ம அட்டன் பண்ணக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி. ஸோ சிலபஸில் இப்போது மைக்ரோ எக்கனாமிக்ஸ் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபண்டமெண்டல் எங்கே கவர் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்கூல் புக்கில் தான் வந்து கவர் ஆகும். ஆனால் இங்கே ஃபண்டமெண்டலே தெரியாமல் நிறைய பேர் வந்து எடுத்தம் கவுத்தம் அப்படிங்கிற மாதிரி பிஜிடிஆர்பி எக்ஸாமாக உடனே பிஜி புக்கை மட்டும் படித்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ண போவாங்க. பட் அப்படி போகக்கூடாது. ஃபண்டமெண்டல் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எக்கனாமிக்ஸ் அப்படின்னா 6 to 12 வரைக்குள்ள எக்கனாமிக் லெசன்ஸ் வந்து என்ன, அடிப்படை தகவல் வந்து என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டீட்டெயிலாக படிக்கும்போது மட்டும்தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மைக்ரோ எக்கனாமிக்னா என்ன, மேக்ரோ எக்கனாமிக்னா என்ன அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக வந்து படிக்க முடியும். சரியா? ஸோ 6 to 10th வரைக்குமே வந்து எக்கனாமிக் லெசன்ஸ் எல்லாமே நம்முடைய அகாடமி சார்பாக கிட்டத்தட்ட ஒரு 250 வினாக்கள் 250 கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெலிகிராம் குரூப்பில் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனி வரக்கூடிய செஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன் டெஸ்ட் 4 வந்து +1 +2 வந்து கவர் ஆகும். அதாவது ஃபவுண்டேஷன் டெஸ்ட் 4 பொறுத்த மட்டும் இப்போ 11th புக்கில் வந்து ஒரு 12 யூனிட் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த 12 லெசனையுமே வந்து நம்ம 3 லெசனாக வந்து பிரிக்க போகிறோம். ஏன் அப்படின்னா இப்போ 6 to 10th வரைக்குமே நம்ம பார்க்கும்போது ஒரு வகுப்பில் இப்போ 6ஆப் இருக்குது அப்படின்னா ஒரு லெசன் மட்டும்தான் இருக்கும். இப்போ 7ஆப் அப்படின்னா ஒரு 2 லெசன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட்டு +1 +2 அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா ஒரு வகுப்பில் கிட்டத்தட்ட 12 பாடங்கள் இருக்குது. இந்த 12 பாடமுமே வந்து நல்ல இன்டெப்த்தாக படிக்கிற மாதிரி இருக்கும். அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நல்லா ப்ரிப்ரேஷன் பண்ணணும். சரியா? ஸோ வரக்கூடிய நாட்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 21/3/2025 அன்னைய டேட்டில் +1ல் உள்ள ஃபஸ்ட்டு 3 லெசன் வந்து நம்ம டெஸ்ட்டு காண்டக்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் அதை நீங்கள் ப்ராப்பராக வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் எல்லாமே படிச்சுட்டு தான் நான் டெஸ்ட்டு போட்டு பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணாமல் இருக்கீங்க. நீங்கள் டெஸ்ட்டை அட்டன் பண்ணும் போது மட்டும்தான் ஒரு கொஸ்டினை வந்து எப்படி கேட்டிருக்காங்க, நம்ம படிச்சதுலேருந்து டைரெக்டாக கேட்டிருக்காங்களா இன்டெரக்டாக கேட்டிருக்காங்களா, நமக்கு அந்த கொஸ்டின் வந்து தெரியுதா அப்படிங்கிற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நீங்கள் மொத்தமாக சேர்த்து வச்சு படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி 6 to 10th வரைக்குமே நீங்கள் வந்து படிக்கணும். இப்போ +1 படிக்கணும். +1ல் 3 பாடமாக நீங்கள் சேர்த்து வைக்கும்போது 12 பாடமாக நீங்கள் என்றைக்கு படிப்பீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ
ஒரு டெஸ்ட்டு நடக்க அப்படின்னா அந்த டெஸ்ட்டை அன்னைக்கே முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். சேர்த்து வச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு தான் வந்து சிரமமாக இருக்கும். சரியா? அதே மாதிரி இந்த ஃபண்டமெண்டல் டெஸ்ட்டு ஃபவுண்டேஷன் டெஸ்ட் முடிஞ்சிச்சு அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பாக வந்து நம்ம புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் இப்போ மைக்ரோ எக்கனாமிக்னா என்ன, மேக்ரோ எக்கனாமிக்னா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு யூனிட்டாக ஒரு யூனிட்டில் ஒரு 10 டாபிக் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 டாபிக் வந்து ஒரு டெஸ்ட்டு, அடுத்து 5 டாபிக் வந்து ஒரு டெஸ்ட்டு, இந்த 10 டாபிக்கும் சேர்த்து ஒரு ஃபுல் டெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம 1 by 1 வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். படிக்கவே இல்லை, நான் டிஎன்பிசி எக்ஸாம் படித்தேன், நான் யூஜிடிஆர்பி எக்ஸாம் படித்தேன், பிஓ எக்ஸாம் படித்தேன், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரொம்ப அசால்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியாது. ஏன்னா பிஜிடிஆர்பியை பொறுத்த மட்டும் எல்லாருமே வந்து ஒரு 100 பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு 50 பேர் 40 பேர் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். மீதமுள்ள அந்த 60 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க, அப்படி இல்லை அப்படின்னா ஏன் படித்தோம் அப்படின்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இங்கே வந்து நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, காலேஜில் வந்து நான் லெக்சராக இருக்கேன், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நீங்கள் எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் கூட ஒன்ஸ் அடிப்படையிலேருந்து நீங்கள் படிக்கும்போது மட்டும்தான் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக வைங்க. அதை விட்டுட்டு எனக்கு எல்லாமே தெரியும், நான் திருப்பி கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னா எக்ஸாமில் போயிட்டு பேனு முழிப்பீங்க, மார்க் எதுவுமே வராது, ஃபெயில் தான் வைங்க. ஸோ பாயிண்ட் இஸ், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறுபடியும் அடிப்படையிலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி படிக்கும்போது இன்னுமே பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி படித்தா மட்டும் பத்தாது, படித்ததை ப்ராப்பராக டெஸ்ட் போட்டு பாருங்கள். ஏன் அப்படின்னா எல்லாருமே வந்து மேக்ஸிமம் படிப்பாங்க, பட் மினிமமாக யாரெல்லாம் ப்ராப்பராக டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஒரு கொஸ்டினை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒரு டைம் மேனேஜ் பண்ணுறது வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே வந்து தெரிய வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், டைம் இல்லை, டெஸ்ட் போட்டு பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் நான் படிக்கேன், எனக்கு கிடைக்கிற டைமில் நான் ப்ராப்பராக டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமை கிளியர் பண்ணி நீங்களுமே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சராக அப்பாயின்மெண்ட் ஆகலாம். சரியா? ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக பிஜிடிஆர்பி எக்கனாமிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதார பாடத்துக்கு தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுலேயுமே வந்து மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். நீங்கள் டெஸ்ட் பேஜ் மட்டும் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா டெஸ்ட் பேஜ் மட்டுமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் வேணும் அப்படின்னா ரெண்டையுமே சேர்த்து நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ முடிவு உங்களுடையது. படித்தா மட்டும்தான் நீங்கள் பாஸ் பண்ண முடியும். நீங்கள் பாஸ் பண்ணி ஒரு ஸ்கூலில் டீச்சராக போகிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் மட்டும்தான் ரெஸ்பான்சிபிள். நீங்கள் பாஸ் பண்ணல, மார்க் வரல அப்படின்னா அதுக்குமே வந்து நீங்கள் மட்டும்தான் ரெஸ்பான்சிபிள். சரியா? ஸோ மற்றவங்கள பார்த்து கை காட்டாமல் நம்ம கை காட்டும் போது மட்டும்தான் நம்மளுடைய மைனஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஸோ அதனால் படிக்கிங்க அப்படின்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நியூ சிலபஸ் வைஸ் தான் நம்ம வந்து கொஸ்டின் எல்லாமே நம்ம மேக் பண்ணுறோம். அதனால் நீங்கள் ப்ராக்டிஸ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ எக்கனாமிக்ஸை பொறுத்த மட்டும் பிவி நரசிம்ம ராவ் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ்க்கான பேஜ். ஸோ இந்த பேஜில் எல்லா டெஸ்ட்டுமே வந்து அப்டேட் ஆகும். மேஜர் டெஸ்ட்டு இந்த குரூப்பில் அப்டேட் ஆகும். சைக்காலஜி டெஸ்ட்டு கரண்ட் அஃபேர் ஜிகே வந்து பார்த்தீங்கன்னா காமனான குரூப்பில் வந்து அப்டேட் ஆகும். தமிழ் தகுதி தேர்வு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது காமனான குரூப்பில் வந்து அப்டேட் ஆகும். ஸோ மேஜர் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருப்பீங்க. மற்றபடி காமனாக உள்ளது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒன்றா தான் இருப்பீங்க. சரியா? ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேளுங்க. அதே மாதிரி பிஜிடிஆர்பி எக்கனாமிக்ஸ் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் யாராவது ப்ரிப்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ தொகுப்பு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் ப்ராப்பராக வந்து டெஸ்ட் எல்லாமே நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். OMR சீட் ப்ளஸ் உங்களுடைய மார்க் என்ன அப்படிங்கிற மாதிரி வாட்ஸ்அப் நம்பரில் வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது மட்டும்தான் நீங்கள் ப்ளஸ்ஸாக இருக்கீங்களா மைனஸாக இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கும் தெரியும். நீங்கள் பண்ணுற தப்பை நாங்கள் சுட்டி காட்டும் போது நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் தெரியும். சரியா? ஸோ வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் வந்து இது சேட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.